ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா, இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான டாரட் ரீடிங் என்ன வருதுன்ற பார்ப்போம். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் எதை நினச்சி கவலைப்பட்டீங்களோ, இந்த கார்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ரொம்ப நாளாக தூக்கமே இல்லைங்க. உங்களுக்கு தூக்கம் என்பது கிடையவே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கீங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்றது என்னென்னா, உங்களோட பார்ட்னரை வச்சு தான். ஸோ உங்கள் பர்சனை நினச்சி தான். ஸோ உங்கள் பர்சனை நினச்சி நீங்கள் கவலைகளில் அதிகமாக இருக்கீங்க. ஏண்டா இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு, நம்ம அன்பை காட்டினா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம நல்லது தானே செய்கிறோம், நமக்கு ஏன் இப்படி ஒரு நெகட்டிவான விஷயத்த செஞ்சுட்டு போகிறாங்கன்ற ஒரு வருத்தத்தோடு இருக்கீங்க. ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. ப்ராப்ளம் இஸ் கோயிங் டு பி எண்ட். கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை தேடி வருவாங்க. ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. அது என்ன மாதிரி மாற்றம் வேணாலும் இருக்கலாம். எனக்கு இதில் முக்கியமாக பார்க்குறது உங்கள் பர்சனை பற்றி தான் எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வருவாங்க. ஸோ நீங்கள் என்ன நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ, ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ நீங்கள் ப்ரே பண்ண விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு நினச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா வாழ்க்கை முழுவதும் பாதி நாள் கஷ்டத்தோடயே போயிடுச்சு. இனிமே இப்படி தான் இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ அது உண்மை கிடையாது. இப்போதைக்கு அது ஒரு தற்செயலாக நடக்கிற விஷயம். இது கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வந்திருக்கும். உறவுகள்கிட்ட நீங்கள் எந்த சொந்தக்காரங்க ரிலேஷன்ஷிப்லன்னா எந்த சொந்தக்காரங்களுமே உங்களை பகைச்சிட்டு தான் இருப்பாங்க. பகை இருக்கும், அதிகமான பிரச்சனைகள் இருக்கும், உங்களை குடைச்சல் கொடுத்துருப்பாங்க அதிகமாக. அது டெஃபினட்டாக நடந்திருக்கும். அது குடைச்சல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ கூட நீங்கள் யார்ட்டையுமே அனாவசியமாக பேச மாட்டீங்க. உங்கள் பர்சன் போயிட்டாங்கன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட பிறந்தவங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் பகையாக தான் இருப்பாங்க. இப்போ தனிமையில் தான் இருப்பீங்க. இப்போ ஒரு தெளிவு இருந்திருக்கும் உங்களுக்கு. என்ன தெளிவுன்னா, இப்படி எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஏன்னா இந்த பிரச்சனை வந்தது இது நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ தற்சமயம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வாழ்க்கை மாறும். ஸோ டக்குன்னு மாறாது. டக்குன்னு மாறக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ தற்சயமே இருக்காது. ஒரு 6 மந்த்தாக தான் ஆகும். ஸோ எல்லாம் ஒரு நல்லபடியாக அமையறதுக்கு உறவுகள் ரீதியாக, பண ரீதியாக சூப்பராக இருக்க போகுது இனி வர காலங்களில். ஸோ நீங்கள் இப்போ முக்கியமாக என்ன செய்யணும்னா, அடிக்கடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. செந்தூரத்தை வாங்கி எந்த காரியத்துக்கு போனாலும் சரி, எப்பயுமே செந்தூரத்தை வாங்கி வச்சுட்டு போங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் வெற்றி அடையும். ஏதாவது ஊருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா? எங்கேயாவது போகிறதுக்கு ஒரு கன்ஃபியூஸில் இருக்கீங்களா? மணி ரீதியாக ஏதோ வெளிநாட்டுக்கு ஒரு ட்ராவலிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது போகவா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இப்போ மணி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த மணி பிரச்சனை தீருமா அப்படின்ற நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீரும். தீர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஸோ உங்கள் பர்சன் இப்போ நீங்கள் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஸோ உங்கள் பர்சன் உங்களை தேடி வருவாங்க. அந்த வெயிட் பண்ண விஷயத்துக்கு உங்களுக்கு கடவுள், இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு
பதில் கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ நல்லவங்களுக்கு மட்டும் ஏன்டா இப்படி சோதனை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இப்படி நடக்குது, நம்ம மட்டும் நல்லது செஞ்சாலும் நமக்கு நல்லது திருப்பி கிடைக்க மாட்டேங்குதே ஏன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நல்லவங்களுக்கு கண்டிப்பாக சோதனை வரதான் செய்யும். ஆனால் அது இந்த சோதனை வர்றதுக்கு காரணம் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்க தான் தவிர்த்து உங்களை தோல்வி அடையிறதுக்கு கிடையாது. அந்த கஷ்டம் வந்தால் தான் நமக்கு அது ஒரு அனுபவம் நமக்கு தெரியும். மனிதர்கள் பற்றி ஃபஸ்ட்டு பாயிண்ட், கஷ்டம் வராமல் ஒரு மனவேதனைப்படாமல் நம்ம எந்த விஷயமும் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஸோ கடவுள் உங்களை சோதிச்சிருக்காருன்னா இத்தனை நாள் நடந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு ஒரு அனுபவம்காண்டி தான் இது கொடுத்துருக்காரு. ஸோ உங்களை கைவிட மாட்டார் எப்பயுமே, அதை மட்டும் நம்புங்க. எப்பயுமே உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும், இப்படியே பிரச்சனை இருக்கும், நமக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்க, நல்ல பிஸ்னஸ் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல கேரியர் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ஜாப்பில் கூட நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ப்ராஃபிட் வரல அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ப்ராஃபிட் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக வரும். உங்களுக்கு ப்ராஃபிட் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் ப்ராப்பராக நடக்கும். அந்த எனர்ஜி லெவலில் என்னால் பார்க்க முடியுது. ஸோ பாசிட்டிவான எனர்ஜியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. நல்ல எனர்ஜி லெவலை பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கேயாவது ஒரு சில எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது ஒன்று தோணுது, நீங்கள் ஒரு சில கோயில்களுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய டைமில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க, ஒரு தெளிவு பறக்கும். ஒரு நாள் ஒரு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் ஒரு ஆஞ்சநேயர் அர்ச்சனை பண்ணுறீங்களோ, கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது டெம்பிளுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு மனதைரியம் கிடைக்கும். ஸோ கவலைகளை விட்டுட்டு நடக்க போகிறத பாருங்கள். கவலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வரதான் போகிறாங்க. எனக்கு இது ஒரு நல்ல சைனாக தெரியுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் உங்கள் பர்சன்ட்ட பேசாமல் இருந்தாலும் சரி, உங்களை திட்டியிருந்தாலும் சரி, அவங்க உங்களை புரிஞ்சுட்டு வருவாங்க. வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஒரு மாற்றம் நல்லபடியாக நல்ல மாற்றமாக இருக்கும். ஸோ நல்ல க்ரோத்தை பார்க்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் ப்ராப்பராக நடக்கும். கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வாய்ப்பை கைவிட்டாதீங்க. ஒரு சில பேருக்கு ஒரு சில நேரம் மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எல்லா நேரமும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. கைடன்ஸ் பார்க்கலாமா? உங்கள் குலதெய்வம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்துக்கு உங்கள் குலதெய்வம் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூ. கேளுங்க அவங்க ஏஞ்சல்கிட்ட, மீன்ஸ் உங்கள் குலதெய்வத்தை. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்குறதே இல்லையே, ஏன் கேட்குறதில்ல? நீங்கள் ப்ரே பண்ணுறது இல்லையா? நீங்கள் கண்டிப்பாக டெய்லி ஒன் டைமாவது உங்களோட குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை ப்ரே பண்ணுங்கள். ஸோ உங்களோட லைஃப் மாறும். நோ நீட் டு வரி. ஸோ உங்கள் குலதெய்வ சப்போர்ட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கூடிய சீக்கிரம் நடக்கும். ஸோ அது மணி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, ஒரு கெரியர் விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.